அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், பெரிய நம்பிக்கையோடு நிறைய பேர் ஜூன் 5ஆம் தேதி நான் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்தேன். வி தி லீடர்ஸ் இயக்கத்தில் நீங்கள் எல்லாம் சேரணும், ஒரு நல்ல ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குவோம், அதிலிருந்து அரசியல் கட்சியை உருவாக்குவோம். இன்னைக்கு 18 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் சொந்தமாக வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அதனால் நான் எல்லோருக்கும் மனமாற என்னுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு அலைபேசி எடுத்து யாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த இயக்கத்தில் வந்து சேருங்கன்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்லிங்க. இதற்கு முன்பு நான் சார்ந்திருந்த கட்சி அவங்களுக்கும் யாருக்கும் நான் ஃபோன் பண்ணல. தலைவரோ தொண்டரோ யாருக்கும் நான் சொல்லுவேன். நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்முடைய சொந்தங்கள் யாருக்குமே நான் சொல்ல. காரணம் என்னன்னாங்க, ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக நாம் அதை முன்னெடுக்கும் பொழுது தானாக நாம் எல்லோரும் இணைந்து எந்த ஈகோ இல்லாம பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், பெரிய நம்பிக்கையோடு நிறைய பேர் ஜூன் 5ஆம் தேதி நான் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்தேன். வி தி லீடர்ஸ் இயக்கத்தில் நீங்கள் எல்லாம் சேரணும், ஒரு நல்ல ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குவோம், அதிலிருந்து அரசியல் கட்சியை உருவாக்குவோம். இன்னைக்கு 18 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் சொந்தமாக வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அதனால் நான் எல்லோருக்கும் மனமாற என்னுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு அலைபேசி எடுத்து யாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த இயக்கத்தில் வந்து சேருங்கன்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்லிங்க. இதற்கு முன்பு நான் சார்ந்திருந்த கட்சி அவங்களுக்கும் யாருக்கும் நான் ஃபோன் பண்ணல. தலைவரோ தொண்டரோ யாருக்கும் நான் சொல்லுவேன். நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்முடைய சொந்தங்கள் யாருக்குமே நான் சொல்ல. காரணம் என்னன்னாங்க, ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக நாம் அதை முன்னெடுக்கும் பொழுது தானாக நாம் எல்லோரும் இணைந்து எந்த ஈகோ இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம, ஒரு கல்ட் இல்லாம எல்லோரும் அதை முன்னாடி எடுத்துட்டு போகும் பொழுது மட்டும்தான் அந்த இயக்கம் உண்மையான மக்கள் இயக்கமா மாறும். அதனாலதான் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து நானும் கிட்டத்தட்ட இத்தனை நாள் பேசாம இருந்த, பத்திரிகை நண்பர்களை சந்திக்கல, எங்கேயும் பேசல. அவர்களாக மக்களாக வந்து இணையும் பொழுது எல்லாம் வரட்டும். அதுவும் நம்முடைய நாட்டில் முதலாக ஒரு ஓடிபி பேஸ்ட் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நாம ரெஜிஸ்டர் ஆகணும், மெம்பர் ஆகணும், நாம் இதில் இணையணும் அப்படின்னா கூட அது ஒரு ப்ராசஸ். வெப்சைட்டுக்கு போகணும், ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும், பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும், சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், நாம் எல்லாம் ஒன்றா இணையணும். நிறைய பேர் கேட்டாங்கன்னா, இந்த மிஸ்டு கால் மெம்பர்ஷிப் நம்ம கொடுக்கலாமே, மிஸ்டு கால் மெம்பர்ஷிப்பில் மக்கள் வருவாங்களே. நான் சொன்னது ஆமாம், எல்லா சொந்தங்களும் நமக்கு வேணும், மிஸ்டு கால் மூலமாக இணையணும். ஆனால் நம்ம இன்னைக்கு இயக்கமாக இருக்கும் பொழுது மக்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க இணையும் பொழுது அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் யார், அவங்களுடைய விருப்பம் என்ன, உள்ளாட்சி தேர்தல் எப்படி பார்க்குறாங்க, அவங்க போட்டியிட விரும்புகிறாங்களா, இல்லை வாலண்டியராக ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா. அதனால தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நம்முடைய வி தி லீடர்ஸ் இந்த இயக்கத்தில், மூமெண்ட்டில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் நான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும், லட்சக்கணக்கான நண்பர்கள் நான் போட்டியிடல. நான் ஒரு சாதாரண ஒரு வாலண்டியராக இருந்து இந்த இயக்கத்தை முன்னாடி எடுத்துகிட்டு போய் அது அரசியல் கட்சியாக மாறும் பொழுதும் நான் அங்கிருந்து மக்களுக்கு நல்ல அரசியலை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சரியான பாதையில தான் நம்முடைய வி தி லீடர்ஸ் போயிட்டு இருக்கு. அற்புதமான மனிதர்கள் இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. இன்னைக்கு இந்த நேரத்துல நம்ம எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கிறோம். இன்னும் நிறைய நமக்கு சொந்தங்கள் வரப்போறாங்க, நம்மளை பார்க்க போறாங்க. இன்னும் நம்ம ஆக்டிவிட்டிஸ் பெருசா ஆரம்பிக்கல. வி தி லீடர்ஸ் ஒரு இயக்கமா ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம இந்த மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், சேஞ்ச் மூவ்மெண்ட் ஆரம்பித்த பிறகு இதனுடைய ஆக்டிவிட்டி வேற தன்மைக்கு போகுது. அதையும் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஜூலை மாதத்துல இருந்து மக்கள் பார்க்க போறாங்க. ஆனால் பெரும் நம்பிக்கையோடு, ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு, பெரிய கனவுகளோடு, நிச்சயமாக இந்த இயக்கம் பொய் சொல்லாது, நம்மை தவறான வழியிலே அழைத்து செல்லாது என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் நான் இங்க நிக்கிறேன்னாங்க, இது நான் வாழ்ந்த இடம், இங்கதான் நான் வாழ்ந்த இடம். இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையை கழிச்சேன். என்னோட தோட்டம், அப்பா அம்மா விவசாயம் பார்த்து நீ படிக்க வச்சு நீ வளர்த்தின இடம். இந்த இடத்துல தான் நான் எப்பவுமே தூங்குவேன். ஒரு தோட்டத்துக்கு ஒரு களம் இருக்கும், இதுதான் நம்முடைய களம். இந்த களத்தில் பெரும்பாலுமே நம்மை பொறுத்தவரை புகையில, முக்கியமான பொருட்கள் என்ன விளைவிக்கிறோமோ அதை கொண்டு வந்து இந்த களத்தில் போடுவோம். எல்லா தோட்டத்துக்குமே ஒரு களம் இருக்கும். இந்த காலத்தில் களம் காணாமல் போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய களம். அப்போ என்னை பொறுத்தவரை இந்த களம் தான் எனக்கு பெட்ரூம்.
ஸோ தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சுருப்போம். நான் சொல்கிறது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாடெல்லாம் இங்கே கட்டியிருப்போம். மாடுகள்லாம் இங்கே இருக்கும், ஆடுகள் இங்கே இருக்கும். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல ஆட்டுப்பட்டி இருக்கும். இந்த இடத்துல நான் வழக்கமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல தான் என்னுடைய கட்டில் எப்பொழுதுமே இருக்கும். சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளூருக்குள்ளே, இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கோம், கிராமத்துக்குள்ளே நமக்கு ஒரு வீடு இருந்தாலும் கூட அதிகமாக வசிப்பது தோட்டத்தில். ஹோம்ஒர்க்கெலாம் இங்கே உட்காந்து பண்ணுவேன். இங்கே தான் ஹோம்ஒர்க்கெலாம் எழுதுவேன். என் சைக்கிள் இங்கே தான் நிற்கும். ஏன்னா சைக்கிளில் 2-3 ஆண்டுகள் சைக்கிளில் போய் ஸ்கூலுக்கு பஸ் பிடிச்சி போவேன். சில காலம் ஹாஸ்டலில் இருந்தேன். அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி 9:30 மணிக்கு இந்த கட்டில் போட்டு இந்த இடத்துல கைத்து கட்டல் போட்டு தூங்கும் பொழுது அதில் கிடைத்த ஒரு ஆனந்தம், அதில் கிடைச்ச ஒரு சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணம். அதன் பிறகு ஹாஸ்டலுக்கெல்லாம் போன பிறகும் கூட லீவ் வரும்போதெல்லாம் இதான் நம்ம ஒரு ஆடு மாட்டு சத்தத்தோடு வாழ்ந்த இடம். எல்லோருக்கும் நான் கேட்குற முதல் கேள்வி, ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரணும்? ஒரு மொமெண்ட் இருக்கும் வாழ்க்கையில், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க் நம்மகிட்ட சொல்லும், நம்ம சர்வீஸ்க்கு வரணும், அல்லது பாலிடிக்ஸுக்கு போகணும், அல்லது சிவில் சர்வீஸாக இருக்கணும், அல்லது என்ஜிஓ நடத்தணும், அல்லது மக்களுக்காக பணி செய்யணும். அது மாதிரி என்னோட மொமெண்ட் என்ன, அண்ணாமலை என்கின்ற தனி நபர், என்னுடைய மொமெண்ட் என்னன்னா, த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப். ஒரு கிராமத்துல ஒரு வில்லேஜில் நம்ம வாழும் பொழுது எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, இந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு வரக்கூடாது. நம்மகிட்ட நிலம் இருக்கு, விவசாயம் பண்றோம். எத்தனையோ நிலமில்லாத மனிதர்கள் இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க, கூலி தொழிலாளர்களா இருக்கிறாங்க. சாதாரண ஒரு 10க்கு 10 வீட்டில் குழந்தைகள் படிச்சுட்டு இன்னைக்கு பெரிய ஆட்களாக வர்றாங்க. அந்த மாதிரி கஷ்டம் இல்லை என்றாலும் கூட எனக்கே உரித்தான ஒரு கஷ்டம். விவசாயத்தை நம்பி மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. ஆடு மாடு, குட்டி, பால் விற்கிறது, குட்டி விற்கிறது. இங்கே வரக்கூடிய முருங்கை முதல்ல ஒரு காலத்தில் இது ஃபுல்லாக முருங்கை மரமாக இருக்கும். அந்த முருங்கையிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதெல்லாம் நம்மளைய படிக்க வச்சது, சில இடத்துக்கு கொண்டு போச்சுங்க. அப்போ அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப், எவ்வளோ கஷ்டம். முருங்கை மரம் காய்க்கல பிரச்சனை, ஆடு குட்டி போடும் பொழுது குட்டி இறந்துருச்சு, நாம் 5000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய குட்டி இறந்து போச்சுன்னா எதுவுமே வராது. ஒரு குட்டி லாஸ் ஆனா கூட, இறந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய லாஸ். ஒரு மாடு கண்ணு போட்டு, எனக்கு தெரியும், ஒரு மாடோ கண்ணோ இறந்துட்டா ஊர்ல கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இங்க வருவாங்க, கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இங்க வருவாங்க. எல்லாம் வந்து ஒரு துக்க வீட்டுல செய்தி விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த காலத்துல நான் பார்த்துருக்கிறேன். நம்ம தோட்டத்துல மாடு இறந்து போச்சுன்னா எல்லாரும் வருவாங்க. ஏன்னா மாடை பொறுத்தவரை நம்முடைய குடும்பத்துல ஒரு அங்கமாக இருக்கும். ஒரு மாடு இறந்தாலோ, மாடோட கண்ணு இறந்தாலோ, ஒரு குடும்பத்துல ஒரு பெரியவங்க இறந்த மாதிரி ஊர் ஜனம் எல்லாம் வந்து, மாடு இறந்து போச்சுங்களா, உடம்பு சரியில்லாம படுத்துதுங்களா, மாடுக்கு என்னாச்சுங்க, வயிறு உப்பிருச்சுங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதையெல்லாம் பார்த்து வளர்ந்த மனிதன் நான். கிராமத்துல நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டத்துக்கு நீங்க சத்தம் போட்டா கூட பக்கத்து தோட்டத்துக்கு கேட்காது. எங்கிருந்து நான் சத்தம் போட்டு கூச்சல் போட்டா கூட பின்னாடி இருக்கிற வீட்டுக்கோ, இந்த பக்கம் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ கேட்க வாய்ப்பில்லை. ஒரு அமைதியான தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பப்ளிக் சர்வீசஸ், ஒரு அரசு நம்மோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீசஸ். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிரைமரி பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடிட்டு வர்றாங்க. ஊத்துப்பட்டியில வழக்கமா போலிங் பூத் இருக்கக்கூடிய பள்ளி மூடப்படுகிறது. தொட்டம்பட்டியில கஷ்டப்பட்டு எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மூடியாச்சு. ஸோ இன்னைக்கு கிராமப்புறத்திலிருந்து ஒரு குழந்தை இந்த இடத்துல தங்குனா அந்த குழந்தைக்கு கல்வி என்பது இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. நகர்ப்புறத்துக்கு எல்லாம் நகர்ந்தாச்சு, மாறியாச்சு. ஸோ இந்த மொத்த பார்வை, இங்கிருந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தோம், அதன் பிறகு MBA படித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிடுச்சு. நம்ம கார்பரேட் லைஃப் வேண்டாம், நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டும், அதில் நாம் சர்வீஸ் பண்ணணும், அதில் 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும், 4 பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் மூமெண்ட், ஒரு பப்ளிக் சர்வீஸ் மூமெண்ட். ஏன் நாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம், இதே மண், இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப், வாழ்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற ஒரு டஃப்